என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? என்னடா இது ராராவா? டேய் எனக்கு பர்சனலா நம்ம சினி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது 1/2 மணி நேரமா இருந்தாலும் சரி, 1 மணி நேரமா இருந்தாலும் சரி. பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன். அண்ட் அந்த இன்டர்வியூஸ் வீடியோஸ் எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுதுன்னா என்ன மாதிரி பல பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விட்டா நான் 4 படம் கூட பார்த்துட்டே இருப்பேன். ஆனா நம்மனாலேயே இந்த பயலுக இன்டர்வியூ தானே எப்படி போட்டாலும் பாக்குறாங்களே, சைடு கேப்ல ப்ரமோஷன் பண்ணுவோம்னு சாப்பிட்டுக்கிட்டே இன்டர்வியூ எடுக்கிறது, கார் ஓட்டிக்கிட்டே இன்டர்வியூ எடுக்கிறதுன்னு குரங்கு சட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதென்ன பிரதர் கியர்? நான் கிணத்துக்கடவுல புலத்தறனே இந்த மெயின் ரோட்ல. ஆனா இப்ப என்னடானா இதெல்லாம் பண்ணது போதாதுன்னு புதுசா ஒரு சம்பவத்தை நம்ம கலாச்சாரத்துக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. அதுதான் இன்டர்வியூ கொடுக்க வந்தவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாதான் ஃப்ரீயா பேசுவாங்கன்னு ஒரு நல்ல சேர் போட்டு இல்ல சோஃபா போட்டு உட்கார வச்சு பாத்திருப்பீங்க. படுக்க போட்டு இன்டர்வியூ எடுத்து பாத்திருக்கீங்களா? எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? அல்ப அருமையான யோசனையா இருக்கேப்பா. இதெல்லாம் எங்க இருந்து யோசிக்கிறீங்க? என்னய்யா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? ஆனா உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட் பாலிவுட்ல எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்போ நான் தேடினதுல பெட்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி எனக்கு கிடைச்சது. ஆனா படுத்துட்டே இன்டர்வியூ எடுக்கலான்னு ஒரு பெட்டை போட்டு ஏதோ முதலிரவு செட்டப் மாதிரி லைட்டா போட்டீங்க பாத்தீங்களா? ஸ்வீட்டு, பால், பழம், பூ அமக்கல படுத்துறியா பங்காளி? வளர்ச்சின்னா இப்படித்தான் இருக்கணும். கைய கொடு. எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. ஆமா, இந்த இன்டர்வியூக்கு யாரையாவது இன்வைட் பண்ணணும்னா எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க, தமாசா இருக்கும்.